friends, நான் உங்க சுபைதா zacs kitchen ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இப்பப்பா நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கோம். இரும்பு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இரும்பு கடாய் கொஞ்சம் சூடாயிருச்சுப்பா. இப்போ வந்து நான் வந்து 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம் இது உளுந்தம்பருப்பு 1/4 கிலோ. இப்போ இதை வந்து நம்ம வறுத்துக்குருவோம். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் பொன்னிறமாக வறுத்துக்கிறணும். கை எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் வறுத்துருக்கும், ஒரு பக்கம் வறுக்காமல் இருக்கும். அதனால் கை எடுக்காமல் பொன்னிறமாக நம்ம வறுத்துக்குருவோம். உங்களுக்கு நான் பொன்னிறமாக வறுத்த பிறகு காட்டுறேன்ப்பா. இப்போ நம்ம நல்லா பொன்னிறமாக நல்லா அழகாக நல்லா ஒரு நல்லா உளுந்துடைய மணம் வருது. நல்லா அந்த கமன்னு அந்த வறுத்தவுடைய நல்லா ஒரு மணம் வருதுப்பா. இதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது, வறுத்தோம்னா கருகிரும். இப்போ இதை எடுத்துக்குருவோம், ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ அதே இதுலேயப்பா அதே கடாயில் நம்ம எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்துருந்தோமோ அதே கப்பில் நம்ம ஒரு 250 கிராமு கடலைப்பருப்பு எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி நம்ம பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கிறணும். நம்ம கடலைப்பருப்பு வறுத்து முடிவில் வந்து நல்ல கமன்னு நல்ல அந்த மணம் வரும். வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பொன்னிறமாக வறுக்கணும், நல்ல ஒரு மணமும் வரும். பொன்னிறமாக இப்போ நம்ம வறுத்துக்கலாம்ப்பா. இப்போப்பா நம்ம கடலைப்பருப்பை வறுத்துட்டோம். இதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கணும்ப்பா. இதுக்கு மேலே நம்ம வறுக்கக்கூடாது, இல்லாட்டா கரைஞ்ச வாடை வந்துடும். அதே கடாயிலப்பா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குருப்போம். நல்லெண்ணெய்ப்பா, இது செக்கெண்ணெய். இப்போ நான் ஒரு 10 வரமிளகா வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். இதையும் அப்படியே வறுத்துருவோம். நல்லா வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு பொடி வந்து நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வறுத்தாச்சுப்பா. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து மிளகா வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதே அந்த மிளகா வறுத்த எண்ணெயிலேயே ஒரு 10 பூண்டு போட்டுக்கிறோம். இதையும் அதில் வறுத்து எடுத்துக்கிடுவோம். அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்குவோம்ப்பா, இல்லாட்டா கருகிரும். சிம்மில் வச்சு நம்ம பூண்டு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும். ப்ரௌன் கலராக வரும்போது நம்ம எடுத்துருவோம். பூண்டு வந்து நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுப்பா. இதை வந்து நல்லா வறுத்தாச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போப்பா நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். கடாய் வந்து நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் நம்ம மிளகா வத்தலும் வெள்ளைப்பூடும் வறுத்த எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாயிருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு பிடி கரகப்பிலை போட்டுருவோம். கரகப்பிலை வந்துப்பா ரொம்ப நல்லது பிள்ளைகளுக்கு. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி கொடுத்தோம்னா நல்ல கண் வந்து நல்ல பார்வை கிடைக்கும். இன்னொன்று வந்து முடியும் நல்லா கருகருன்னு வளரும். வயிற்றில் உள்ள கெட்ட நீர்களை எடுத்துருவோம். வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்புகளையும் கரைக்கிறதுக்கு கருவேப்பிலைக்கு ஹெல்ப் பண்ணும். கருவேப்பிலை வந்து ஹெல்ப் பண்ணும்ப்பா. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்ப்பா. இப்போ கடாயுடைய சூட்டில் தான் இப்போ கருவேப்பிலையை வந்து நம்ம இந்த வறுத்து எடுத்துருக்கோம். ரொம்ப வறுத்தாலும் கருவேப்பிலையுடைய சத்துக்கள் போயிடும். அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து பிளேட்டில் எடுத்துக்கிறோம். இப்போப்பா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்குருவோம். இப்போ மிக்சி வந்து நம்ம வந்து இதில் அரைச்சோம்னா நல்லா பவுடராக இருக்கும். சின்ன மிக்சி தான் இது. நம்ம பொடி திரிக்கிற மிக்சி இது நம்ம வந்து 2 தடவை போட்டுக்குருவோம். கொஞ்சம் போட்டுக்குருவோம், ரெண்டாவது வட்டம் ஒரு வட்டம் அரைச்சி போட்டுக்குருவோம். இப்போ மிளகா வத்தலை பூரா இதில் போடுவோம். இப்போ இது மிதி இருக்குது. இதை அரைச்ச பிறகு இதை போட்டுக்குருவோம். இப்போ நான் உங்களுக்கு மிக்சியில் இது பவுடராக்கி கொண்டு வரேன். இப்போப்பா நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் நல்லா பவுடராக்கியாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். பாருங்கள், இப்படி நல்லா கொஞ்சம் கொரன்னு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிடும்.
நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்கக்கூடாது, இப்படி கொர கொரன்னு அரைக்கணும். இதை பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா மீதி இதை இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த வெள்ளைப்பூடு இருக்குது, வெள்ளைப்பூடை நம்ம அரைச்சிட்டு லாஸ்ட்டில் போட்டுக்குருவோம். ஏன்னா இப்போ போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப மையாயிடும். இப்போ வெள்ளைப்பூடு மட்டும் தனியாக இருக்கட்டும். அப்புறம் இதை பொடிச்சிட்டு வந்து இதை திரிச்சிட்டு வந்து இந்த வெள்ளைப்பூடை இதை போட்டுக்கணும். இப்போ மூடி போட்டு உங்களுக்கு பவுடர் ஆக்கி கொண்டு வரேன். இப்போப்பா நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளைப்பூடை போட்டுக்குருவோம். இது வந்து பிங்க் சால்ட்டுப்பா. இப்போ இது ஒரு ஸ்பூன் போட்டுக்குருவோம். இது வந்து பெருங்காய பொடிப்பா, ஜீரணத்துக்கு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கொஞ்சம் போட்டு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, இதையும் இதில் போட்டுக்குருவோம் கொஞ்சம். இப்போப்பா இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் ஒரு அடி அடித்து கொண்டுட்டு வரேன். இப்போப்பா நம்ம வந்து மிக்சியில் உங்களுக்கு ஒரு சுற்று அடித்து கொண்டு வந்துட்டேன். நல்லா கமகமான்னு பொடிப்பா, நல்லா இட்லி பொடி பாட நல்ல கமகமான்னு மனம். இப்போ இதில் தான்ப்பா நம்ம உப்பு போட்டிருக்கோம், பெருங்காயப்பொடி போட்டிருக்கோம், வெள்ளைப்பூடு போட்டிருக்கோம். இப்போ அம்மா வந்து இதில் வந்து அடித்தனால இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பெரிய மிக்சி இருந்துச்சுன்னா மொத்தமாக போட்டுக்கலாம்ப்பா. இப்போ என்கிட்ட வந்து பெரிய மிக்சி இல்லை, பொடி மிக்சி தான் இருக்குது. அதனால் இதில் போட்டுக்கிறோம். உப்பெல்லாம் இதில் போட்டுட்டோம். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு இதாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. பேரனுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவான்ப்பா, அதனால் அவன் பேரனுக்காண்டி நான் விரும்பி செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே இது செஞ்சு கொடுங்க. பிள்ளைய நல்லா ஹெல்த்தியானது வேறு. பருப்பில் வந்து உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் இருக்குது, நல்லா ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் இந்த குட்டீஸ்களுக்கெலாம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுங்க இட்லிக்கு தோசைக்கெல்லாம் இப்படி தொட்டு சாப்பிட்டுக்குருவாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதுப்பா. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. அவ்வளோதான்ப்பா, இட்லி பொடி ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.